வணக்கம். பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து நம்ம புடவைகள்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்மளுடைய புடவைகள் கட்டுற விதமும் சரி, அது யாராச்சும் ஒருத்தர் கிஃப்ட்டா குடுத்தாங்கன்னா, அது நம்மளுக்கு கிஃப்ட்டா குடுக்குற புடவை, அது நம்ம பிடிச்ச கலர், பிடிச்ச நிறத்தில் இருந்து, அது நம்மளுக்காகவே உருவாகுன மாரி அந்த ஃபீல் குடுக்குற அந்த புடவைகள நம்ம கட்டும்போது, மனசு வந்து அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதுவும் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரும்போது, அம்மா கையால் வாங்குற புடவையெல்லாம் வந்து நம்மளுக்கு அலாதியான ஒரு சந்தோஷம். அது ஒரு ரொ ரொம்ப அந்த புடவையெல்லாம் பத்திரப்படுத்தி வைக்கக்கூடிய புடவையாக வச்சிருப்போம். அதேபோல் நம்ம முக்கியமான ஒரு இடத்துக்கு போயிட்டு, அங்கருந்து நம்மளுக்கு கிடைக்கிற புடவைகள் எல்லாம் என்னன்னா, ஒரு கடவுளுடைய முழு ஆசீர்வாதம் கிடைக்கிறமான புடவையாக இருக்கும். அது எங்கன்னா, நெறைய பேர் கோயிலுக்கு போகும்போது, கோயிலில் ஏலம் விடுற புடவையெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அம்பாள் மேல சாற்றுன புடவைய உங்களுக்கு குடுப்பாங்க. அந்த ஏல புடவைய வாங்கி, அந்த ஏலத்துல வாங்குன புடவைய வந்து எடுத்து, நீங்க வீட்ல வந்து நடைமுறை புடவையாக கட்டாமல், எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு கோயிலுக்கு போம்போது கட்டலாமா? அப்டின்னா, அந்த இடத்துல நம்ம கட்டக்கூடாது. ஏன்னா, பொது ஜனங்கள் கூடும் இடத்தில் நெறைய இப்ப பஸ்ஸுல, கார்ல போகும்போது யார் எந்த தீட்ல வர்றாங்களோ, அந்த தீட்டு அந்த புடவ வந்து பொது இடங்களுக்கு பழக்கப்படாத புடவையாக தான் இருக்கணும். அப்டிங்கிறது தான் முக்கியம். அதனால பொது இடங்களில் அந்த புடவைய அதாவது கோயிலாக இருந்தாலும், அது நெறைய மக்கள் கூடுற இடம், எல்லா மக்களும் தள்ளி அடிச்சுட்டு வர்ற இடத்துலயும் அந்த புடவ கட்டக்கூடாது. அதே சமயம் அந்த புடவ வந்து அப்ப எப்ப கட்டலாம் அப்டின்னா, உங்க வீட்டில் விரதங்கள் இருந்து பூஜைகள் பண்ணும்போது, நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு விரதங்கள் இருக்கும்போது பட்டு புடவ கட்ட சொல்லுவாங்க. பூஜைகள் பண்றது பெண்கள் பட்டு புடவ கட்ட சொல்லுவாங்க. இல்லாட்டா புது புடவை நூல் புடவை கட்ட சொல்லுவாங்க. நம்ம புது புடவை, நூல் புடவை அல்லது பட்டு புடவை கட்டுவதை விட, அம்பாளுக்கு சாத்துன புடவையே நம்ம கட்டி பூஜை பண்ணும்போது, மிகப்பெரிய விசேஷமாக ரொம்ப பிளெஸ்டா இருக்கும். அதனால புடவைகளை எப்பவுமே நம்ம வந்து என்னன்னா, நம்ம அம்பாளுக்கு சாத்துன புடவைகள ஃபுல்லா நம்ம வீட்டில் பூஜைக்கு மட்டுமே பயன்படுத்துற மாரி வச்சிருக்கணும். பூஜை, தீபாராதனை காமிக்கும்போதெல்லாம், அந்த புடவ உடுத்தி நீங்க தீபாராதனை காட்டும்போது, அது உங்க வீட்டில் நெறைய ஐஸ்வர்யத்தையும் ஏற்படுத்திக் குடுக்கும். அதே மாரி இந்த புடவைய வந்து நீங்க கட்டுறது ஓகே. அந்த புடவைய வந்து நீங்க மடித்து உங்க பீரோல எங்க வைக்கணும் அப்படிங்கிறது சில பேருக்கு தெரியாது. காமனா எல்லா புடவையுடன் சேர்த்து அது வைப்பது மிக சரியானது கிடையாது. அந்த புடவை வந்து எப்பவுமே உங்களுக்கு அம்பாளுக்குள்ள புடவைய வந்து தனியாக ஒரு மஞ்ச துணியில வந்து அ கட்டி அதாவது மஞ்ச துணியில வந்து தனியா ஒரு பார்சல் மாரி அப்படி பண்டில் போட்டு, அதுல ஒரு மரிக்கொழுந்தும் சேர்த்து வச்சு, அத வந்து உங்க வீட்ல ஒரு ஸ்பெஷலான ஆண்கள் வச்சிருப்பாங்க இல்லையா? பட்டு வேஷ்டிலாம் வச்சிருப்பாங்க இல்லையா? ஆண்கள் கட்டக்கூடிய பட்டு வேஷ்டி உள்ள இடத்தில் அத வைக்கிறது மிக சிறப்பாக இருக்கும். அதாவது சிவன், பார்வதியாக இருக்கிற தம்பதிகளாக இருக்கிற இடத்திலிருந்து வரும் பட்டு புடவைகளை, வரும் புடவை இருக்கு இல்லையா? அம்பாள் கிட்ட இருந்து வரும் புடவைய வந்து ஆண்கள் இருக்கும் உங்க வீட்டு ஆண் குடும்பத் தலைவன் இருக்கார் இல்லையா? அவருடைய பட்டு வேஷ்டிலாம் வச்சிருப்பீங்க. அந்த இடத்தில் சேர்த்து வைக்கணும். இல்லாட்டா தனித்து இருக்கும் அம்பாள் புடவையாக இருந்தால், தனித்து இருக்கும் இருக்கங்குடி மாரியம்மன் இந்த மாரி தனியாக இருக்கிற மாரியம்மன்களும், தனியாக இருக்கிற சமயபுரத்தாள் அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க புடவைகளெல்லாம் அவங்க கிட்ட இருந்து வாங்குற தனித்து இருக்கிற அம்பாள் புடவையெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க வீட்டுல, உங்களுடைய பீரோல முதன்மையாக அந்த இடத்த யாருமே தொட முடியாத அளவுக்கு அதில் பச்சை கற்பூரம், வசம்பு இதெல்லாம் போட்டு மரிக்கொழுந்து வச்சு அந்த இடத்துல அந்த புடவை மட்டும் தான் இருக்கணும். வேற எந்த புடவையும் இருக்கக்கூடாது. அது ஒரு மஞ்ச பையில போட்டு பத்திரப்படுத்தி வைப்பது மிக சிறப்பாக இருக்கும். இந்த மாரி அந்த புடவைய பத்திரப்படுத்தி வைக்கிறது ரொம்ப முக்கியம். அது வந்து நீங்க பயன்படுத்தும்போது மட்டும் தான். சரி இத பயன்படுத்தியறதுக்காக நம்ம வந்து அந்த புடவைய ஸ்பெஷலா பத்திரப்படுத்தி வச்சாச்சு. அடுத்தால அந்த புடவைய வந்து துவைக்கும்போது, எப்பவுமே நீங்க அந்த நீங்க கட்டின புடவைகள் வந்து பூஜையெல்லாம் முடிஞ்ச பிறகு, அது வந்து என்னன்னா, நம்ம தண்ணீல வந்து எப்பவுமே அலசி போட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டுக்குள்ள ஆ திரும்ப மடிச்சு வைக்கணும். நீங்க கட்டின புடவை, சாமிகிட்ட வந்த புடவைய நம்ம அப்படியே நமக்கு சாமிகிட்ட கட்டின புடவை அப்படியே நம்ம கட்டுறோம்னு சொல்லிட்டு அதே கட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. அழுக்குகள் சேரும் இடத்தில் தரித்திரம் உருவாகும். அதனால சாமி புடவையாக இருந்தாலும், அழுக்குகள் சேர்ந்துருச்சுன்னா, அத அலச தான் செய்யணும். அதனால அத வந்து நல்ல ஒரு எல்லா சோப்பும் போடுற மாரி போடாமல், அதுக்குன்னு தனி பக்கெட் வச்சு, அந்த தனி பக்கெட்ல ஏதாச்சும் சின்ன ஷாம்பு மாரி போட்டு அலசிட்டு, கடைசியாக அதில் வந்து லைட்டா ஒரு ஒரு சொட்டு மஞ்சள் ஒரு 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 கொஞ்சம் மஞ்சள் போட்டு, அத நல்லா அலசி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த புடவைய வந்து நீங்க எப்பவுமே அந்த புடவை வந்து இந்த வெந்நீர் கலந்த இதுல வந்து அந்த புடவையெல்லாம் அலசக்கூடாது.
அதனால கையால அலசுங்க. தனி பக்கெட் வச்சு அலசுங்க. மத்த புடவைகள் அலசுற மாரி எல்லா புடவையும் எல்லா பொருளும் யூஸ் பண்ற ஒரு பக்கெட் எடுக்காதீங்க. அதுக்குன்னு தனி பக்கெட் எடுத்து அத அலசி வச்சுட்டு, அத பத்திரப்படுத்தி அத திரும்பவும் மடிச்சு நீங்க வந்து அதோட மறிக்குழுந்து எல்லாம் சேர்த்து வச்சு மடிக்கணும். மறிக்குழுந்து சேர்த்து மடிச்சு அத வந்து திரும்ப பத்திரப்படுத்தி வைக்கும்போது, அந்த புடவை ரொம்ப விசேஷமா இருக்கும். சரி இந்த புடவைய நான் அயர்ன் பண்ணிறட்டுமா? அயர்ன் பண்ணி கட்டட்டுமான்னா, சாமிக்கு உடுத்தின புடவையே நீங்க அயர்ன் பண்ணக்கூடாது. அதே மாரி அது வெயிலில் சுல்லுங்கிற அடிக்கிற வெயிலயும் அத காய வைக்கக்கூடாது. அது வந்து நல்ல நிழல் ஓரத்தில் காய வைத்து, நம்ம வந்து அயர்ன் பண்ணி கட்டுறது நம்மளுக்கு தேவையில்லாது. அயர்ன் பண்ணக்கூடாது. அந்த புடவைய நீங்க அப்படியே மடிச்சு வச்சு நீங்க திரும்பி அத கட்டணும். அதனால அந்த சாமி புடவைய வந்து இந்த மாரி பயன்படுத்துறது உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கும். அந்த புடவையுடைய தன்மை மாறாது. இறை அருள் உங்கள சூழ்ந்து இருக்கிற மாரியே இருக்கும். இதெல்லாம் பண்ணிட்ட பிறகு இந்த புடவை உங்களுக்கு எந்த நாளில் உங்களுக்கு இந்த புடவை கிடைச்சுச்சு, அத வச்சு கூட நீங்க எடுத்துக்கலாம். இப்ப கடவுளுடைய புடவை வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாளில் கிடைக்கும். சில பேருக்கு ரொம்ப விசேஷ நாளில் கிடைச்சா, உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. உங்களுக்கு பிறந்த நாள்ல வந்து சாமி புடவை கிடைக்குது. இல்லாட்டா ஒரு முக்கியமான விசேஷ நாட்களில் உங்களுக்கு சாமி புடவை கிடைக்குதுன்னா, அப்போ உங்க வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. பிறந்த நாளில் கிடைச்சால் உங்களுக்கு ஆரோக்கியம் மேன்மைப்பட போகுது அப்படிங்கிறது அர்த்தம். அதே இது சாதாரணமாக திங்கட்கிழமை கிடைச்சுச்சுன்னா, சாமி புடவை கிடைச்சுச்சுன்னா, இறைவனுடைய முழு அருளும் அதாவது இறைவன் மட்டுமல்லாமல் சிவன், பார்வதி 2 பேரும் அர்த்தநாரீஸ்வரர் அதாவது தம்பதி சகோதராக நீங்க வாழ்வதற்கு முழுமையான ஆசீர்வாதம் கிடைக்கிற மாரியும், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வைபவங்கள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த புடவை வந்து செவ்வாய்க்கிழமை கிடைச்சுச்சுன்னா, உங்களுக்கு இந்த சொத்து சுகத்தில் ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்தாலோ, இல்லாட்டா உங்களுடைய பிரச்சனை யாருக்காவது சண்டை சச்சரவுகள் இருந்தாலோ, அதிலிருந்து உங்களுக்கு தீர்வு கிடைக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். இது புதன்கிழமை இந்த புடவை கிடைச்சிருச்சுன்னா, உங்களுக்கு வாக்கு சித்தி உண்டாக போகுது. மத்தவங்க கிட்ட எல்லாம் நன்மதிப்பு வாங்க போறீங்க. நல்ல பேர் வாங்க போறீங்க. அது ஒரு படிக்கிற குழந்தைங்களுக்கு அறிவுத்திறன் வளர போகுது. இந்த மாரி எல்லாருடைய பாண்ட் நல்லா கிரியேட் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இது வியாழக்கிழமை கிடைச்சதுன்னா மகாலட்சுமியாகவே வந்த மாதிரி இருக்கும். லட்சுமி கடாட்சத்தின் முக்கிய இது. உங்களுக்கு செல்வ நிலை இரட்டிப்பாகக்கூடிய தன்மையாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு செல்வ சேர்க்கை ஏற்பட போகுது. இல்லாட்டா குழந்தை பாக்கிய செல்வம் உருவாக போகுது. 16 செல்வத்தில் ஏதாவது ஒரு செல்வம் உங்களை நாடி வரப்போகுது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே இது வெள்ளிக்கிழமை கிடைச்சிச்சுன்னா ரொம்ப மங்களகாரியமான விஷயங்கள் அதாவது சுப நிகழ்ச்சிகள் அதாவது உங்க வீட்டுல திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆக போகுதுன்னு எடுத்துக்கலாம். இல்லாட்டா உங்க வீட்டு பெண்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா யாரோ மதிப்புக்கு தக்க கூடிய இடத்திற்கு வரப்போறாங்கன்னு அர்த்தமாக எடுத்துக்கலாம். இல்லாட்டா நீங்க ஏதாச்சும் ஒரு ஆடம்பர பொருட்கள் வாங்க போறீங்க அந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். இது சனிக்கிழமை கிடைச்சிச்சுன்னா நீங்க வந்து என்னன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துல இருந்து ஒரு பெரிய தடையில இருந்து விலகி வெளியே வர்ற மாதிரி இருக்கதா எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு நிறைய மந்தமான செயல்கள் எல்லாம் மந்தமா மெதுவா மூவ் ஆகக்கூடிய செயல்கள் எல்லாம் சீக்கிரமா அது நடக்க போகுது அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். அது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும்போது உங்களுடைய தலைமை பண்பு அதிகரிக்க போகுது. உங்களுக்கு முக்கியமான உயர் பதவி கிடைக்க போகுது. அதுமாதிரி குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு பொறுப்புகள் உங்களை நாடி வரப்போகுது. அதெல்லாம் நீங்க தீர்க்கமா எடுத்து செய்யணும் அப்படிங்கிறது அதெல்லாம் உங்களுக்கு வெற்றிகரமாக ஆக்கி கொடுக்கக்கூடிய புடவையாக அது மாறிவிடும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்போ இந்த மாதிரி புடவை இந்த நாட்களில் இந்த நேரத்தில் வரும்போது அந்த புடவை ரொம்ப விசேஷமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால அந்த மாதிரி புடவை எடுத்துக்கலாம். அதே மாதிரி புடவையின் வண்ணம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புடவை எந்த வண்ணத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தும் உங்களுக்கு எடுத்துக்கலாம். அதாவது ஒரு லைட் பிங்கு அதாவது ப்ளூவு அந்த மாதிரி ஸ்கை ப்ளூ அந்த மாதிரி கலரில் கிடைக்கும் போது உங்களுக்கு வந்து எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு தன்மை உடையவராக எல்லாரையும் வசீகரிக்கும் தன்மை உடையவராக நீங்க இருப்பீங்க. எல்லாத்தையும் டேக் இட் ஈஸி பாலிசியாக இருக்கக்கூடிய தன்மையும் அந்த புடவை வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு மாறப்போகுது. அந்த மாதிரி கலர்ல வரும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும். வெரி டார்க் கலர்ல டார்க் ரெட்டு மெரூன் இந்த மாதிரி கலர்ல இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப அடர்மான ஒரு விஷயத்தை செய்யும் போது ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்படி ஒரு பிடிவாதமாக இருந்து செய்யக்கூடிய தன்மையை உருவாக்கக்கூடியவராக இருப்பீங்க அப்படிங்கிறத அந்த சமயத்தில் வரும்போது ஒரு முடிவு வரக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்க எடுத்து செய்ய போறீங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அந்த கலர்ல வாங்கும்போது. அதே இது வந்து நம்மளுக்கு வந்து பச்சை கலர்ல வரும்போது உங்களுக்கு வந்து என்னன்னா அதாவது ஒரு பெரிய கடன் தொல்லை வியாபாரத்தில் மிக சிறப்பு
அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக நடைபெற போகுது. அதே மாதிரி பேச்சு வழக்கில் வெற்றி கிடைக்க போகுது. அந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய புடவை வந்து ஆரஞ்சு கலர் அல்லது ஃபேண்டா கலர்ல வந்துச்சுன்னா, உங்களுக்கு என்னன்னா, ஆன்மீக தொடர்பான நண்பர்கள் நெறைய கிடைக்க போறாங்க. சாது சன்னியாசிகளுடைய ஆசீர்வாதம் கிடைக்க போகுது. அந்த மாரிலாம் உங்களுக்கு முழுமையான ஒரு ஒரு திருப்தியான ஒரு தன்மையாக இருக்க போது. எதை பற்றியும், யார பற்றியும் கவலைப்படாமல், இவங்க இல்லையே, அவங்க இல்லையேன்னு ஒரு ஒரியில இருக்கிற பற்றற்ற வாழ்க்கைக்குள்ள நுழைய ரெடியா இருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாரி இந்த புடவை வரும் கலர வச்சு கூட உங்களுடைய ஆ நீங்க உங்களுடைய லைஃப் எத நோக்கி பயணிக்க போகுது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இந்த மாரி புடவை இறைவனுக்கு சாற்றிய புடவையை நம்ம கெட்டுவது என்னன்னா, ரொம்ப ரொம்ப ரேரானது. யாருடைய தொடர்பும் இல்லாமல் தனித்து பூஜை பண்ணும்போது உள்ளபோது தனித்து அதாவது நீங்க தான் பூஜை பண்றீங்க. மத்த எல்லாருமே உங்ககிட்ட இருந்து தொலைவில் நின்னு தீபாராதனை எல்லாம் நீங்க காட்டுறீங்க. அந்த மாரி இடத்துல இந்த புடவை கெட்டும்போது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அந்த மாரி நேரத்தை பயன்படுத்தி அந்த புடவைய கட்டுங்க. அதே மாரி முக்கியமாக ரொம்ப விசேஷ நாள்களில் சாமிக்கு செலுத்தின புடவை வந்து ரொம்ப விலை கூடின புடவைய விட, இந்த புடவை ரொம்ப வலிமை அதிகமான புடவையாக மாறும். அதனால நீங்க விலை கூடின புடவைய விட சாமிக்கு சாத்தின புடவைய கெட்டி பூஜை பண்ணும்போது, அது இறை சக்தியுடன் கூடிய ஐஸ்வர்யமும் உங்களுடன் சேர்ந்து நிக்கும். முகம் வந்து அப்படி மங்களகரமாக சாந்த சொரூபிணியாகவும் மாறக்கூடிய தன்மையுடையவராக மாறிருங்க. அதனால இறைவன் புடவைய வந்து அதுக்கு தகுந்த மரியாதை அடைத்து, அதை வந்து பவ்யமா உங்க வீட்ல பாதுகாத்து வச்சீங்கன்னா, மிக சிறந்த வெற்றியை நோக்கி பயணிப்பீங்க. நன்றி, வணக்கம்.